இன்றைக்கு இந்த வடக்கு கிழக்கில் தமிழினம் தனது அரசியல் பலத்தை இழந்து விட்டது என்பது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலைமை. இது தெரிஞ்சு செய்ய இல்லை. அது நான் சொல்றது போல இந்த அவலை நினைத்து உருளை இடித்தது போன்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த கட்டத்திலே ஆவது இப்ப இபிடிபியை அல்லது அதன் தலைவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மட்டும் பிழைபிடிப்பதிலிருந்தோ அல்லது அவர் மீது போலி குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலமோ தமிழ் தேசியம் வளரவில்லை என்பது இந்த கடந்த தேர்தலில் இருந்து எல்லோருக்கும் தெரியும். அப்ப இந்த தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்றவர்கள் ஒரு பெரிய பிழையை விட்டிருக்கிறார்கள். அந்த பிழையானது ஒரு இங்க ஏற்பட்ட இழப்புகளை விட பெரிய பாதிப்பு. அதாவது அரசியல் ரீதியாக இன்னைக்கு எதுவுமற்ற நிலைமையில இது போய்கொண்டிருக்கு. வடக்கு கிழக்க பொதுமக்களுக்கான ஒரு செய்தியை கொடுக்கின்ற பொழுது திரும்ப திரும்ப இந்த விடயம் இது ஒன்றும் நிரூபிக்க முடியவில்லை. நிரூபிக்கக்கூடிய மாதிரியான குற்றங்கள் ஒன்று நடக்காதால அதை நிரூபிக்காமல் இருக்கிறார். இன்று 3 வகையான அரசாங்கங்கள் வந்துட்டு, யுத்தத்தை வென்ற அரசாங்கம் வந்தது, அதற்கு பிறகு நல்லாட்சி வந்தது, அதற்கு பிறகு திரும்ப ஒரு இடைக்காலத்தில் யுத்தத்தை வென்றவர் ஜனாதிபதியாக வென்றார். இப்பொழுது ஒரு வித்தியாசமான அரசியல் முறையோடு ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆட்சிகளில் எல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை ஒன்றும் நிரூபிக்க முடியவில்லை. இப்ப யுத்தத்தில் நடந்த கொலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இறப்புகள் எல்லாத்துக்கும் இபிடிபி தான் காரணம் என்றதை சொல்லிக் கொண்டிருந்ததுதான் மக்கள் வேற பக்கத்தால சிந்திக்க முடியாமல் இவர்கள் எல்லாரும் இப்படித்தான் என்று சொல்லி வாக்களை போட்டுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு டிசிசி கூட்டத்தை நடத்த முடியாமல் இருக்கிறதற்கு என்ன காரணம்? ஒரு பொருத்தமில்லாத ஒருவரை ஒரு பைத்தியக்காரனை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கியதற்கு முக்கியமாக காரணம் இந்த எதிர்மறையான செய்திகளை கூடுதலாக பரவ விட்ட காரணம் தான். இப்ப யுத்த காலங்களில் கூட இங்க டிசிசி கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்காகத்தான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படியான தமிழ் மக்கள் பாவிக்காத, தங்களுடைய வாழ்க்கையில பாவிக்காத அநாகரிகமான சொற்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பாவிக்கப்பட்டு வருகிறது, டிசிசி கூட்டங்களில் பாவிக்கப்படுகிறது, பாராளுமன்றத்தில் பாவிக்கப்படுகிறது. யார் செய்கிறது? நமது மக்கள். இது யாருக்கு சாதகம்? அவர்கள் கொடுப்புக்குள்ள சிரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த விடயத்தை மாற்றுவதற்கு உண்மையாக இபிடிபி செய்த காத்திரமான, இந்த தேசியத்தை காப்பாற்றுவதற்கு செய்த காத்திரமான விடயங்களை, அரசியலை, இந்த 30 வருடங்களாக செய்த விடயங்களை தயவு செய்து நீங்கள் தேடி பாருங்கள். ஊடகங்களில் அல்லது யூடியூப்களில் போடுங்கள். அதை செய்வதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது திரும்ப திரும்ப அப்ப இங்க இருந்த ராணுவம் என்ன செய்தது? துப்பாக்கி எல்லாத்தையும் வச்சு போட்டு அவங்களை என்ன காட்ஸ் விளையாடிக்கண்டா இருந்தவங்க. எல்லாருடைய பொதுவான கேள்வியும் இதுதான் இருக்கு. 600 பேர் இருக்குன்னு சொல்லி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று கிருசாந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளி இடத்தையும் வந்து காட்டியிருக்கிறேன். அவர் இபிடிபி என்றதை சொல்ல இல்லை, தனது சக ராணுவ உயர் அதிகாரிகள் இதை செய்தார்கள், இன்னென்னர் செய்தார் என்று சொல்லி அவருடைய பேர்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதை ஒரு தரம் அதை எடுக்கிற இல்லை, வேண்டுமென்றே தவித்து விடுறது, பட்டு போட்டு திரும்ப திரும்ப நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் காரணம் பண்ண ஒரு பொது கற்பனையில கூட யோசிச்சு பார்த்தா தெரியும் என்ன நடந்திருக்குமென்னு சொல்லி. அதன்படியால் நான் நினைக்கின்றேன், இந்த தமிழ் வடக்கு கிழக்கு இந்த ஈழத்தமிழ் தேசியம் அந்த அரசியல் வந்து கடந்த தேர்தலில் அடிபட்டு போயிட்டது. அதை ஒரு மாற்றுவதற்கு இந்த ஊடகங்கள் செய்திகளை தேடி பார்த்து தொடர்ந்து ஒருவரையே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன நடந்தது? தமிழ் தேசியத்திற்கு அநேகமானவர்கள் எல்லாம் அந்த தமிழ் தேசியத்தின் பால் தான் அந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். என்ன நடந்தது என்று அதன்படியால் தவறு வேறெங்கோ இருக்கிறது, அதை தேடி பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.